மேம் இப்போ சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது, தமிழ் வருடப்பிறப்பு. எவ்வளோ ஒரு நல்ல இது இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் வருஷப்பிறப்பு முதல் நாள் வருது சித்திரை 1. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரியும். அந்த காலத்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தீக்ஷாலயமில் ஒன்றே ஒன்று தாங்க, வர்றவங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வச்சுருவோம். அவங்க நல்லா குணமாகி வீட்டுக்கு போகிறப்ப அதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவோம். இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு சிறந்த நாள். உலகத்திலே முதல்ல தோன்றிய மொழி தமிழ். ஆமாம். அப்ப தமிழ் எப்ப தோன்றுச்சோ அப்பவே நம்ம கடவுள் சிவன் என்ன சொல்றாரு, சித்த மருத்துவத்தையும் கொடுத்துறாரு நமக்கு. ஆமாம். அப்போ தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்ற சித்த மருத்துவமும் அன்றைக்கு தான் நம்ம வேர்ல்டு சித்தா டே அப்படின்றது செலிப்ரேட் பண்றோம். அப்போ அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம வீடு முன்னாடியே நம்ம எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும். ஸோ இந்த வருடம் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1. இந்த சித்திரை 1 பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு இது ரெண்டும் வாங்கி வைப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு வீடியோலையும் பேசுகிறது தான் எங்கள் நித்யா மேமை பற்றி. நிறைய கமெண்ட்ஸு, நிறைய அவங்க என்னென்ன சிறப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேரை நிறைய பேஷண்ட்டை குணமாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கமெண்ட்டில் எங்களுக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தீக்ஷாலயமில் ஒன்றே ஒன்று தாங்க, வர்றவங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வச்சுருவோம். அவங்க நல்லா குணமாகி வீட்டுக்கு போகிறப்ப அதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவோம். இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அடுத்தது இங்கே என்ன வியாதி, என்ன பிரச்சனை எல்லாம், ஏன்னா இது ஆன்மீகம் நிறைஞ்ச இடம். இது கிட்னியாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுகர் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தாலே அது எல்லாமே காணாமல் போயிடுங்க முதல்ல. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. ஏன்னா இது ஒரு வைப்பான ஒரு இடம். இன்னொன்று, எங்கள் மேம் கிட்ட கேட்டதுக்காக இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம சென்னை ஆதம்பாக்கம் மாதிரியே தாம்பரம் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அந்த பக்கம் நியர்பை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆதம்பாக்கம் நியர்பை யார் இருந்தாலும் சரி, நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக எங்கள் நித்யா மேம்கிட்ட பார்க்கலாம். இல்லைங்க நான் வர முடியல, வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரி. நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே நீங்கள் பேசி என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பேசி உங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கேருந்து மெடிசன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வரைக்கும் இங்கேருந்து மருந்து எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு நான் நேரடியாக பார்த்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டே நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீடியோ காலிலே எங்கள் மேம் குணமாக்கியிருக்காங்க. குணமாக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நல்லா க்யூர் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். அடுத்தது இப்போது தமிழ் வருடப்பிறப்பு வரப்போகுது, சித்திரை 1. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்னென்ன வாங்கலாம், எப்படி பூஜை பண்ணலாம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கலாம். நம்மளே மேம் கிட்ட கேட்டு அதோட சொல்யூஷன் கேட்டுக்கலாம். மேமை சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதை விட இங்கே வர்ற பேஷண்ட் நல்லா இருக்கேன், நல்லாயிட்டேன் அப்படின்னு அந்த கமெண்ட்டை நானும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து நிறைய வெளிநாடுலேருந்து எல்லாருக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, மெடிசன் கொடுத்துட்ருக்கீங்க. அதான் இங்கே வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நீங்கள் ஆன்லைனில் எடுத்தால் கூட நீங்கள் எல்லா மருந்தும் கொடுத்து அன்றைக்கி அந்த வீடியோவில் கூட பார்த்தோமே, கேன்சர் பேஷண்ட்லாம் நல்லா குணமாயிட்டே வராங்கன்னு சொல்லி இது கேட்டவுடனே அவ்வளோ ஹாப்பி மேம் எனக்கு. அவங்க பிரதருக்கும் சொல்லி அவர் இப்பதான் 2 days முன்னாடி வந்திருந்தாங்க. நீங்க லாஸ்ட் டைம் வந்தீங்க, நான் வந்தப்ப வந்தாரு. அந்த கேன்சர் பேஷண்ட் அவங்க பிரதரும் வந்திருக்காரு. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு, என் சிஸ்டர் சொன்னாங்கம்மா வந்தேன் அப்படின்னு. இல்லை, அவங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்களாமே, நான் நித்யா மேம்கிட்ட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி.
என்ன மேம் இது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் குணமானவுன்னு அவங்க ரெஃபர் பண்ணுறது பண்றது நான் நல்லா ஆயிட்டேன், அதே மாதிரி நீங்களும் நல்லா ஆயிடுங்க அப்படின்னு. நீங்கள் யாரை பார்க்கணும், இந்த நித்யா மேம் போய் பாருங்க சரியாயிடும் அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து அதுதான். அதை விட உங்க பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கு நிறைய பேரோட பிளெஸ்ஸிங் நல்லா ஆயிட்டாங்கன்னும் போது அன்னைக்கு அந்த வீடியோலயே ஃபோன்லயே வந்து ஒரு ஒரு மேடம் வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சு அழுதாங்களே, ஒரு அம்மா, பொண்ணோட அம்மா வந்து. அதெல்லாம் தான் மேம் நல்லா நல்லா ஆடுறதுன்றதே நம்மளுக்கு. அதுதான் நம்ம கடவுளோட அனுகிரகமும் அவங்க ஆசீர்வாதம் தான் பெரிய செல்வம் இந்த உலகத்திலே. எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க பாருங்க. உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, கடவுள் தான் அப்படின்ட்டீங்க. சித்தர்கிட்ட கேட்டு அவங்க சொன்ன பர்மிஷனோட மெடிசன் கொடுக்குறீங்க, அவங்க குணமாயிடுறாங்க, நல்லா ஆயிடுறாங்க. இதுதாங்க எங்க மேமோட இது. அதுதான் ஸ்பெஷல். என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குணமாகணும், சீக்கிரமா நல்லா இருக்கணும். இதுதான் எங்க மேமோட ஸ்பெஷல். மேம் இப்போ சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது, தமிழ் வருட பிறப்பு. எவ்வளோ ஒரு நல்ல இது இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் வருஷ பிறப்பு முதல் நாள் வருது, சித்திரை 1. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன பூஜைகள் பண்ணலாம்? நிறைய பேருக்கு தெரியும், அந்த காலத்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது என்னென்ன பண்ணலாம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். தமிழ் வருட பிறப்பு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு சிறந்த நாள். உலகத்திலே முதல்ல தோன்றிய மொழி தமிழ். ஆமா. அப்ப தமிழ் எப்ப தோன்றுச்சோ அப்பவே நம்ம கடவுள் சிவன் என்ன சொல்றாரு, சித்த மருத்துவத்தையும் கொடுத்துறாரு நமக்கு. அப்போ தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்ற சித்த மருத்துவமும் அன்றைக்குதான் நம்ம வேர்ல்டு சித்தா டே அப்படின்றது செலிப்ரேட் பண்றோம். அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சித்தர்கள் வேர்ல்டு சித்தா டே ஏப்ரல் 14 சித்திரை 1 வருஷம் அன்னைக்குதான் வேர்ல்டு சித்தா டேவா. ஆமா, ரொம்ப அது புதுசா நல்லா இருக்கு. அது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் மேம். அது அப்போ சித்த மருத்துவமனைகள்ல எல்லாமே விசேஷமா நம்ம வந்து சித்தர்களுக்கு சிறப்பு வழிபாடு எல்லாமே செய்வோம். அப்படி நம்ம செய்யும் போது நம்ம கிளினிக்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, வருஷம் வருஷம் மருந்துகள் எல்லாத்துக்கும் பூஜை போட்டுருவோம். புதுசா மருந்து அந்த வருஷம் நம்ம என்ன மருந்து செய்ய போறோம், எப்பவுமே ஒரு ஒரு மருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் அது முடிய போதுன்னா அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பூஜை போட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல நாள் பார்த்து, திதி பார்த்து, அமாவாசை பௌர்ணமி அது ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா. அப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாத்துக்குமே சித்தர்கள் கிட்ட வச்சு பூஜை போற்ற ஒரு சிறப்பான ஒரு நாள் தமிழ் வருட பிறப்பு. ஸோ இந்த வருஷம் பராபவ வருடம் வருது இல்லைங்களா, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம தமிழர்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வருஷம் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். இது ரெண்டுமே கிடைச்சாலே அடுத்தடுத்த செல்வங்கள் எல்லாமே வந்துடும். கரெக்ட். ஸோ அப்போ அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம வந்து வீடு முன்னாடியே நம்ம எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ வீடு சுத்தமாக இருக்கணும். ஸோ இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ ஏப்ரல் 14 வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அது பாத்தீங்கன்னா. அதே மாதிரி துவாதசி திதியில வருது இல்லைங்களா, மகாவிஷ்ணுக்கு உகந்தது. அப்போ நம்ம முருகப்பெருமானுக்கும் சரி மகாவிஷ்ணுக்கும் சரி அவர்களுக்கு உகந்த பொருட்கள் வாங்குவது. முருகப்பெருமானோட திருவுருவ படம் வாங்கி வீட்டுல வைத்து பூஜை செய்வது சிறப்பு. வேல் வாங்கி வைக்கலாம். முருகப்பெருமானோட வேல் வாங்கி வச்சோம்னா வெற்றி நமக்கு கிடைக்கும். அது சித்திரை 1ஆம் தேதி முருகனோட வேல் வச்சா என்ன சிறப்பு, அன்னையில இருந்து வேற லெவல் தான். வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் தான் நம்ம வேலாக சொல்றோம். அதுவும் தமிழ் வருட பிறப்பு வாங்கி வைக்கும்போது வீட்டுல கல்வியாக இருக்கட்டும், குழந்தைகள் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெண்கள் இப்போ எவ்வளோ பேரு செல்ஃபா நிறைய வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேஷண்ட்ஸே நிறைய பேர் நிறைய பிசினஸ் செய்யறாங்க. செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம சக்சஸ் ஆகணும்னா பெண்களே தவற விடாதீர்கள், வேல் வாங்கி வச்சு வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு உகந்தது துவாதசி திதியில வருது இல்லைங்களா. அப்போ விஷ்ணுக்கு உகந்தது என்ன, சங்கு, வலம்புரி சங்கு.
அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடியது வலம்புரி சங்கு. ம். கிடைக்கிறது அரிது, ஆனால் வீட்டில் வச்சு வழிபடும் போது அது தவறாமல் தினம்தோறும் அதுக்கு பூஜை செய்யணும். ம். ஸோ கீழே வந்து நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. ஒரு பித்தளை தட்டு, தூய்மையான பித்தளை தட்டுல மலர்கள் எல்லாம் தூவி ம். அதுக்கு மேல வலம்புரி சங்கு வைக்கணும். சங்க வைக்கணும். ஸோ தினம்தோறும் அதுல தண்ணீர் தீர்த்தம் விட்டு துளசி இலைகளை வைக்கணும். அதுதான் சிறப்பு. ஸோ தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்னா காலையில அந்த தண்ணீர் வச்சுட்டு துளசி இலைகளை வச்சுட்டு நல்லா விஷ்ணுவை வழிபட்டுட்டு இரவு நேரத்துல ஈவினிங்கோ இல்லை இரவு நேரத்துல வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த தீர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ தினம்தோறும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொட்டுலாம் வச்சு ஸோ வலம்புரி சங்கு வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. இப்போ இந்த சித்திரை 1 பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்புக்கு இது ரெண்டும் வாங்கி வைப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது என்னன்னா இந்த மாதுளை முத்துக்கள். மாதுளை முத்துக்கள் வைத்து நம்ம வழிபடணும். நிறைய கோயில்கள், எல்லா கோயில்களுமே பாத்தீங்கன்னா இறைவனுக்கு இந்த மாதுளை முத்துக்களை உதிர்த்து அபிஷேகம் செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் செய்து அதை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடும் பொழுது அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இறைவனோட அனுகிரகம் நமக்கு முழுசாக கிடைக்குது. அப்போ வீட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா மாதுளை முத்துக்களை நல்லா உதிர்த்து வச்சு நல்ல ஒரு கிண்ணத்துல நிறைய வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு காலையில வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதுளை அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லேடிஸ்க்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அனிமியா, இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ரத்த சோகை இருக்கு. ஸோ இந்த சித்திரை 1ல இருந்து தினம்தோறும் ஒரு மாதுளை நான் சாப்பிடணும்ன்றது முடிவு எல்லாருமே எடுத்துருங்க. பெண்களுக்கு சரி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். டெய்லி ஒரு மாதுளை சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பானது. நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றதே இறைவன் வந்து வழிபாட்டு முறையோட சேர்த்துதான் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம அதை செய்வோம்னுட்டு. அப்ப அந்த மாதுளை வந்து அந்த 1ஆம் தேதியில இருந்து எல்லாருமே சாப்பிட்டு டெய்லி ஒண்ணு நான் சாப்பிடணுங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாவே உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த பாடி ஹீட் குறையறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதுளை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த சித்திரை 1 வரக்கூடிய புதிய தமிழ் வருடம் எல்லாருக்குமே எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேம். அதாவது நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து கஷ்டமானதும் இல்லை, செலவு பெருசாகவும் இல்லை, சிம்பிளாகவும் அந்த தமிழ் வருட பரப்புலேருந்து உண்மையிலே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக. மாதுளம் பழம் அது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது. அன்றைக்கி அதுவும் சித்திரை 1ஆம் தேதி முதல் நாள் வாங்கிக்கிறது இன்னும் நல்லது. அந்த சங்கு தீர்த்தம், சங்குல வந்து துளசி தீர்த்தம் ரொம்ப நல்ல நிறைய விஷயம் சூப்பராக நல்லா வைப்ரேஷனாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாரும் சித்திரை 1ஆம் தேதி ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் மேம் சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சங்கு வாங்குங்க. நிறைய விஷயத்த சொன்னாங்க. மாதுளம் பழம் டெய்லி ஒரு மாதுளம் பழம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. முடிக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. நல்ல ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகும். அதுவும் இல்லாமல் மகாலட்சுமிக்கும் உகந்தது. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிங்க. சித்திரை 1ஆம் தேதியை சிறப்பாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. அன்றைக்கி இந்த வருஷம் பூரா சந்தோஷமாக இருப்பீங்க. நித்யா மேமோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்தில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் சைடு நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா அங்கேயும் அங்கே அன்றைக்கி என்றைக்கு வராங்க மேம்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயும் வந்து நேரில் பார்த்துக்கலாம். வர முடியல, ஏன்னா நேர்லேயே வர முடியலங்க, நான் தமிழ்நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கேன்னா டோன்ட் வரி, இதுலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுங்க, ஆன்மீக பிரச்சனையாக இருக்கலாம், ஆன்மீக விஷயமாகவும் இருக்கலாம், மருத்துவ விஷயமாக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குது. ஏன்னா எங்கள் நித்யா மேம் வந்து நாட் ஒன்லி மெடிசனை தவிர உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலில் தீர்வும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்னங்க, மருந்தும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது, ரெண்டும் நிறைஞ்ச இடம்தான் இந்த தீக்ஷாலயம். வாங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.